இல்லைங்க, இல்லை எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டாருன்னு நான் என்ன பண்றது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சுட்டு இருக்கணும். சினிமாலேயே நடிச்சுட்டு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கே அனுப்பிச்சு விட்டுறணும். அனுப்பிச்சு விட்டா தான் நான் நடிச்சுட்டு இருப்பாரு. நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆகிடுங்க. என்னடா இப்படி இருக்கீங்க? எங்கடா இருந்தீங்க? சினிமா துறையில் இத்தனை வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணி ஒன்றா வேலை செஞ்சு ஒரு பெரிய ஸ்டாரோட படம் முடக்கப்படுது, அதுக்கு ஒருத்தன் கூட குரல் கொடுக்கல. அந்த படம் வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆகுது, அப்பயும் எவனும் பெருசாக குரல் கொடுக்கல. ஒரு சில பேர் தான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெளிவாக புரியுதுன்னா, 2026 எலெக்ஷன் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம கூடவே நல்லவங்க மாதிரியே இருப்பானுங்க. அரசியல்னு வரும்போது பின்னாடி ஒரு குத்து குத்திடுறானுங்க. இப்போலாம் சின்ன பசங்கள்லேருந்து ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்க அரசியல் பேசுகிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒருத்தர் தான் காரணம். ஸோ எங்களுக்கு அரசியலை இவ்வளோ ஈஸியாக புரிய வச்ச அந்த மனுஷனுக்கு மட்டும்தான். இதுவே ஒரு மாற்றம் தான் நான் நம்புகிறேன். ஏப்ரல் 23 வர எலெக்ஷன், உங்கள் எல்லாரும் உங்களோட வாக்கை சரியான முறையில் தேர்வு செஞ்சு சரியான ஆளுக்கு போடுங்க. சரியான ஆட்சி நமக்கு வேணும். ஊழல் ஆட்சி தேவையில்லை.